வளர்க வேதாத்திரியம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கை மலர்கள் நாள் ஒரு நற்சிந்தனை. பிப்ரவரி 21 இன்றைய சிந்தனையில் தியானமும் எண்ணமும் என்ற ஒரு பொருளில் நம்முடைய சிந்தனையை தோன்றும். தியானங்கிறதே ஒன்றையே நினைத்து அந்த ஒன்றாகவே ஆகி போதல் தியானம். என்னென்னா அது அதன் காரணமாக அந்த ஒன்றாகவே ஆகி போகும்போது மன ஓர்மை கிட்டும். மன ஓர்மையானது அறிவு கூர்மையை ஏற்படுத்தும். அறிவு கூர்மையானது செயல்களில் சீர்மையை ஏற்படுத்தும். செயல் சீர்மை வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி நேர்மையாக வாழ முடியும். இப்போ அந்த வகையில் அந்த தியானங்கிறது எல்லா மனம் உடையவர்களெல்லாம் செய்ய வேண்டியது தான். உடலில் உயிர் இருந்தால் போதும். ஆனால் என்ன ஒரு சிக்கல், இதுவரைக்கும் வந்த பழைய பழக்கத்தில் எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். எண்ணங்களின் தொகுப்பு தான் மனம். அந்த மனதை நிறுத்திடணும்னு நினைக்கக்கூடாது. மனம் நின்று போச்சுன்னா செத்து போயிட்டோம்னு அர்த்தம். நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு ருஜுவே அந்த எண்ணம் தான். அதனால் இயற்கையை ஒட்டிய எண்ணங்களாக, தன்னை உயர்த்த கொள்ளக்கூடிய எண்ணங்களாக, சமுதாயத்தை உயர்த்தக்கூடிய, குடும்பத்தை உயர்த்தக்கூடிய எண்ணங்களாக நாம உருவாக்கி கொண்டே இருக்க வேணும். ஆனால் இதுவரைக்கும் பழைய பழக்கத்தில் கண்ணால் கண்டு, காதால் கேட்டு, மூக்கால் மோர்ந்து, நாக்கால் சுவைத்து என்று எதையெல்லாம் நம்ம அனுபவப்பட்டோமோ அவ்வளவும் நம்முடைய கர்மையம் வரைக்கும் போய் அங்கே உள்ள கிடக்கு. அவ்வளவு மூளை செல்கள் மூலமாக பிரதிபலிக்கும் போது எண்ணங்கள், இந்த எண்ணம் தான் சொல்லாக செயலாக மலர்ச்சி பெறுது. இது ஏன் இந்த எண்ணம் வந்துச்சு, எதனால் வந்தது, எப்படி, அதெல்லாம் இல்லை. அது பாட்டுக்கு செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். விளைவு எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, அங்கே நம்ம நினைக்கிற மாதிரி வெற்றிகரமாக விளைவு அமையறதில்லை. அப்போது அதுக்கு முற்காலத்தில் இருந்த மகான்கள் அவங்க அனுபவபூர்வமாக சில உண்மைகளை உணர்ந்து மனதை ஒருமுகப்படுத்திட்டோம் அப்படின்னம்னாக்க அந்த விளைவை கடித்து கொண்டு செயல் செய்யக்கூடிய திறன் பெருகும். அப்படிங்கிறதுக்காகத்தான் அது பக்தி என்ற நம்பிக்கை வெளியில் உருவ கடவுளர்களை ஏற்படுத்தினாங்கன்னா அதையே நினைக்கிறோம். ஒன்றையே நினைத்து ஒன்றி இருந்து அந்த ஒன்றாகவே ஆகி போதல்ங்கிறது தான் தவம், தியானங்கிறது. அதுக்கான ஒரு முயற்சியாக சிறார்களுக்கும் அறிவில் தெளிவு பெற முடியாதவர்களுக்குமாக அப்படி ஒரு உருவ கடவுளர்களை ஏற்படுத்தும் போது அது மனதுக்குள்ளார நிலச்சி போயிடுது. அதையே நினச்சி எனக்கு இன்னது வேணும், அதையாவது பாசிட்டிவ் திங்கிங்கில் கொண்டு போகணும். இயற்கையை ஒட்டிய எண்ணங்கள், சமுதாயத்தை உயர்த்தக்கூடிய எண்ணங்கள், தன்னை உயர்த்தக்கூடிய எண்ணங்கள் இப்படியெல்லாம் வர்றதில்லை. ஏன்னா பழைய பழக்கத்தில் மிருகநிலை பதிவுகள் எல்லாமே தன்னலம், சுயநலம் தான். அப்படியே வந்து அந்த கருவமைப்பின் மூலமாக வரக்கூடிய சில எண்ணங்களெல்லாம் சஞ்சித கர்மவினைன்னு சொல்லுவாங்க. அது பிரதிபலிப்பாகும்போது மூளையின் வழியாக அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அதன் வழியே மனுஷன் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும்போது விளைவுகள் எல்லாமே குழப்பம்தான். எதுலையுமே வெற்றி பெற முடியலை. இப்போ அதுக்காகத்தான் முற்காலத்தில் அந்த தியானம்ங்கிற ஒரு பயிற்சியை தவம்னு சொல்லுவாங்க, மெடிடேஷன்னு சொல்கிறாங்க. எல்லாமே ஒரே ஒரு செயலை குறிக்கக்கூடியது தான். என்ன செயல்னால் உடல் உயிர் மனம் லயமாகணும். அதுக்கான ஒரு முயற்சி. அந்த செயலை தான் தியானம், தவம், யோகம், மெடிடேஷன். இந்த சம்ஸ்கிருதத்தில் யோகான்னு சொல்லுவாங்க. யுஜ்ஜுங்கிற வேர்ச்சொல்லிலேருந்து வந்தது தான் யோகம். உடல் உயிர் மனம் இணையணும். அதுதான் இணைதல் அப்படிங்கிற ஒரு பொருள்படக்கூடிய வார்த்தை தான் சம்ஸ்கிருதத்தில் யோகம். ஏக்குனா ஒன்றுன்னு சொல்கிறோம். இது மாதிரி யோக்குனா ஒன்றுபடுதல். ஏதோட ஒன்றுபடுதல், உடல் உயிர் மனம் இணையணும். அப்படி இணைஞ்சால் அறிவினுடைய கட்டுக்குள்ளார உடல் உயிர் மனம் வந்துடும். அப்போது எண்ணங்கள் எல்லாமே அறிவை ஒட்டியே எந்த இடத்துலையும் விளைவை கணித்து கொண்டு செயல் செய்யக்கூடிய திறன் பெருகிட்டே இருக்கும். அதுக்கான ஒரு முயற்சியாக தான் இந்த தியானம்னாங்க. ஆனால் பார்த்தோம்னா சும்மா இருக்கையில் கூட எண்ணமெல்லாம் வராது. மகிழ்ச்சிகிட்ட கேட்பாங்க, என்கிட்டையும் கேட்டிருக்காங்க எத்தனையோ பேர். நமக்கும் அந்த மாதிரி கேள்வியே வந்திருக்கு. ஆரம்ப சாதகர்களாக இருக்கும்போது சும்மா இருக்கையில் எண்ணம்னா என்னன்னு கூட தெரியல. அவங்க பேராசிரியர்களாக எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் எல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்மளும் ஒன்று கேட்டுட்டு நோட்டில் எல்லாம் எழுதிக்குவோம், எல்லாம் செய்வோம். ஆனால் என்ன பாருங்கள், அந்த ஆக்கினைன்னு அவங்க சொல்லும்போது தான் போனது வந்தது அங்கே இது ஏதோ எல்லாம் வந்து மோதிக்கிட்டே இருக்கும். ஒரு க்ஷண நேரம் ஒரு அழுத்தமோ துடிப்போ சூடோ, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு எண்ணங்கள் வந்து அந்த உணர்வை மறைச்சிடும். இதுதான் அப்போது வைராக்கியமாக. ஏன்னா நம்ம மனம், நான் அதனால தான் சொல்கிறேன்,
தவம் நடத்தும்போது சொல்லி உங்கள் மனம் நீங்கள் தான் நிறுத்தி பழகணும், அதுக்கு வழியை தான் காட்ட முடியும் குரு மகான்கள். அதனால் திரும்ப 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 அதில் அழுத்தம் கொடுக்குறோம். இப்போ நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது டிக்டேஷன் போடுவாங்க ஆசிரியர்கள். ஒரு தமிழ் வார்த்தைகள் 10 வார்த்தைகளை டிக்டேஷன் போட்டாக்க அதில் சில எழுத்துக்களை நம்ம மாற்றி எழுதிடுவோம், அது தவறு. அப்போது ஆசிரியர் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு எழுதி போடுவாங்க போர்டில். யாரெல்லாம் தப்பாக எழுதியிருக்கீங்க நோட்டை கொடுங்க பார்த்துக்குவாங்க. இப்போ தப்பாக எழுதுன அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப 10 தடவை எழுது, சொல்லிக்கிட்டே எழுது அப்படின்ற உடனே அப்புறம் நம்ம வாழ்நாள் முழுவதும் அந்த வார்த்தையை தப்பாகவே எழுத மாட்டோம். அதுபோல் இந்த மனதுக்கு ஒரு பழக்கத்தை கொண்டு வர்றோம். பயிற்சிங்கிறதே பழக்கத்துக்கு கொண்டு வர்றது தான். ஏன் மனமே நில்லுன்னு. இப்போ நான் வந்து இப்போ தீட்சை கொடுக்கும்போதெல்லாம் அந்த ஆழியாரில் சேவை பண்ணுற காலத்தில் அங்கங்கே ஓடிட்டு ஒடியாருவாங்க. வந்து நாங்கள் கூட தீட்சை எடுத்துக்கிறோம்பாங்க. அந்த காலத்தில் வந்து இப்போ மாதிரி 12 நாள் பயிற்சி அப்படிலாம் கிடையாது. அதனால் வர்றவங்க அப்படியே தீட்சை எடுத்துகிட்டு கூட போயிடுவாங்க. எந்தெந்த ஊர்லேருந்து வர்றாங்களோ அந்த மன்றத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கன்னு நாங்கள் தகவல் சொல்லி அனுப்புவோம். இப்போ தீட்சை கொடுக்கணும் அப்படின்ட்டு பணத்தை கட்டிட்டு வந்து உட்காருவாங்க ஓங்கார மண்டபத்தில். இப்போ நான் அவங்களுக்கு இந்த விளக்கத்தை எல்லாம் கொடுப்பேன், உடல் உயிர் மனம் எல்லாம் கொடுத்துட்டு சொல்லிவிட்டு, கடவுளை விட மிக உயர்ந்தவங்க யாருன்னா அம்மா, தாய். ஏன்னா பெற்றோர்களுக்கு அப்புறம் தான் நான் தெய்வம். அம்மா தான் அப்பாவை காட்டுறாங்க, அப்பா குருவை காட்டுறார், குரு தெய்வத்தை காட்டுறார். தெய்வங்கிறது எது? அம்மாவும் தெய்வம், அப்பாவும் தெய்வம், பார்க்கும் இடமெல்லாம் எல்லாம் தெய்வம்தான், தெய்வாம்சம்தான் அப்படிங்கிறத உணர்த்துறவர் தான் குரு. அப்போ அவங்ககிட்ட அம்மா தானே கடவுளை விட உயர்ந்தவங்க, ஆமாம் அப்படி சொல்லுவாங்க. இப்போ கண்ணை மூடிட்டு உங்கள் அம்மாவை எவ்வளோ நேரம் நினச்சிட்ருக்க முடியுது பார்க்கலாம் அப்படிம்பேன். எனக்கே தெரியும், ஜஸ்ட்டு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு தான், அவங்களால அதுக்கு மேலே நிற்க முடியாது. கண்ணை திறந்துடுவாங்க. ஏங்க உங்கள் அம்மா ஒரு சனம் தான் உங்கள் அம்மாவை நினச்சிங்க, அப்புறம் என் உருவம் தானே வந்துச்சு. ஆமாங்க அம்மா, அதுதான் இதுதான் மனம்ங்கிறது. ஒன்றை நினைக்கணும்னா அதை விட்டு போட்டு ஏதோ வரும். ஏன்னா ஒரு செயலில் நம்ம ஈடுபடுறோம்னா அதுலேயே அதுதான் கான்சன்ட்ரேஷன் பவர்னு சொல்லுவாங்க. பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் பாடம் நடத்தும்போது மாணவர் வந்து கூர்ந்து கவனித்து உள்வாங்கணும், அப்சர்வ் பண்ணணும். ஆனால் மனம் எங்கெங்கேயோ எண்ணங்கள்னு வரும்போது அதுவும் அந்த எண்ணங்கள் எப்படி வருது? ஏற்கனவே நமக்கு ஏற்பட்ட நிகழ்வுகள் வரும், இல்லை எதிர்காலத்தில் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் கற்பனையான இதுதான் வரும். நிகழ்காலத்தையே மறந்துடும். இதுதான் நிகழ்காலத்தில் ஆசிரியர் பாடம் நடத்தும்போது அப்சர்வ் பண்ணணும்னாக்க அங்கே விருப்பத்தோட விளங்கிய நிலையில் ஈடுபாடுன்னு சொல்லணும், ஈடுபடணும். அப்போ தான் உள்ளே போகும். எதாக இருந்தாலும் போனது மூளை வழியாக கருமையை வரைக்கும் போய் சேரும். ஆனால் சலனங்களாக இருக்கும்போது அதுதான் அது காரணம் என்ன அப்படின்னா, மனித மன அலைச்சுழல் வேகம் 1லிருந்து 40ங்கிற சுழல் வேகம், அதில் 14லேருந்து 40ங்கிற ஃப்ரீக்குவென்சி பீட்டா வேவ். அதுலேயே நம்ம பல பிறவிகளில் பழகிட்டு வந்ததுனால ஒன்றில் நிலச்சி நிற்க முடியல. அதனால் விளைவு என்ன? நம்முடைய திறமைகள் எல்லாமே வெளிப்படலை. வாழ்க்கையில் விரக்தி, வெறுப்பு, சலிப்பு, சங்கடம் தான். அதனால் எந்த ஒன்றிலையும் விளங்கி கொண்டு விருப்பத்தோடு ஈடுபடுவதற்கு இந்த தியான பயிற்சிங்கிறது அவசியம். இப்போ மகரிஷிகிட்ட கேட்பாங்க, என்னங்க தியானம்னு சொல்லி ஆக்கினை துரியம்னு இவங்க சொல்லும்போது தாங்க அது இது வந்தது எல்லாம் வருது, எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியலேம்பாங்க. உடனே மகரிஷி சொல்லுவார், அது எங்கேயோ இருந்து வரலைங்க, இல்லை நீங்கள் போட்டு வச்ச சரக்கு பிறந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுடைய பொறி புலன்களை பயன்படுத்தி உங்களுடைய உறுப்புகளை பயன்படுத்தி எதையெல்லாம் என்ஜாய் பண்ணிங்களோ அதெல்லாம் எக்ஸ்பீரியன்சஸ், அனுபவங்களெல்லாம் அனுபவங்களாகி உள்ளே இருக்க அது அவ்வப்போது பிரதிபலிக்குது, அவ்வளோதான். எங்கேயோ இருந்தெல்லாம் வரல. அந்த எண்ணங்கள் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. எது வேணுமோ அதை பாசிட்டிவ் திங்கிங், உடன்பாட்டு எண்ணங்கள்ங்கிறது எது வேணுமோ அதை நினைக்க பழகணும். அப்போ அதுக்கு அந்த முயற்சி பண்ணுறோம். தியானத்தில் கூட்டுத்தவத்தின் மூலமாக எல்லாருடைய அலை இயக்கம் ஆக்கினேன்னா க்ஷண நேரம் அப்படியே நிறுத்தினாங்கன்னா கூட இந்த நிற்காதவங்களுக்கு கூட நிற்க ஆரம்பிச்சிடும் அந்த மற்றவர்களுடைய அலை இயக்கம் சேர்ந்து. அதனால தான் இந்த குரூப் மெடிடேஷனுக்கு அவ்வளோ பவர். கூட்டு தியானம் பண்ணுறதுல கூட்டு வழிபாடு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா எல்லா மனிதர்களுக்கும் 1லிருந்து 40ங்கிற சுழல் வேகம். ஒரு மனிதனுடைய அறிவில் ஒரு தெளிவு ஏற்படுமே ஆனால் ஒட்டுமொத்த மனித குலத்துக்குமே சொந்தம்னு நம்ம குரு மகான் சொல்லுவார். அந்த வகையில் நமக்கு அந்த தியானம் செய்யும்போது தான் அப்படி வருது. அதுக்கு ஒரு உதாரணம் இன்றைய சிந்தனையில் மகரிஷி சொல்கிறார் பாருங்க. மழை பெஞ்சதுனாக்க ஒரு பாதை வழியாக போகுது கடலை நோக்கி போகிறது தான் எந்த தண்ணியாக இருந்தாலும்.
இப்போ அது கொஞ்சம் தான் மழை பெஞ்சிச்சு, அப்புறம் முடிஞ்சு போச்சுன்ன உடனே அந்த இடத்துல ஒரு பாதையை ஏற்படுத்திடுது. இப்போ ரொம்ப நாள் மழையே இல்லை, அப்போ திரும்ப ஒரு நாள் கழித்து மழை பெய்யும் போது அந்த பாதை வழியாக தான் போகும். அது மாதிரி இந்த மனமானது ஏற்கனவே பழகிட்டது ஏதோ அதில் தான் போகும். ஆனால் அதை மடைமாற்றம் பண்ணணும். அதை டைவர்ஷன் ஆஃப் மைண்ட் இஸ் மனவளக்கலை. மனதுக்கு ஒரு மாற்று வழி கொடுக்கணும். மாற்று வழிங்கிறது அறிவுடைய கட்டுக்குள்ளற எண்ணங்கள் மனம் எல்லாம் வந்துடணும். அதுக்கான ஒரு முயற்சியை இந்த தியானத்தின் மூலமாக அங்கே நமக்கு அந்த மன ஓர்மை கிடைக்கிறதுக்கு, மன வலிமை அடையிறதுக்கு அந்த பயிற்சி உதவியாக இருக்குது. அப்போ ஆக்கினையில் தீட்சை கொடுத்தோன்னே ஒரு அழுத்தமோ துடிப்போ சூடோ சன நேரம் ஏதோ ஒரு அப்நார்மல் ஃபீலிங் திரும்ப 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 நிற்கிறோம். ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே ஆழமாக பதிந்துவிடும். நன்று என்று கண்டபடி செயல்களாற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்து இதுவே தவமாகும்னு தவம்ங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறார் மகரிஷி. ஆக நம்ம ஒன்றி ஒன்றி நிற்கும் போது நம்முடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை திறமைகளை வெளிப்படணும்னா அறிவினுடைய கட்டுக்குள்ளே உடலும் மனமும் வந்துடணும். அப்போ எண்ணங்கள் வழியே நம்ம செயல்படாமல் எதை செய்யணுமோ விளைவை கணித்து கொண்டு செயல் செய்யக்கூடிய திறன் பெருகும். அந்த நிலை கூட்டு தியானத்தின் மூலமாக நமக்கு மேலும் மேலும் பெருக்கிக் கொள்ள முடியும். இப்போ அது ஒரு எண்ணம் வருது, அதனுடைய செயல்படுறோம்னா வேண்டாம். அங்கே தான் அகத்தாய்வு பயிற்சியை நமக்கு கொடுத்துட்றார் மகர்ஷி. எண்ணம் ஆராய்தல். ஒரு எண்ணம் வருதுன்னா அந்த எண்ணத்தை செயல்படுத்தும் போது விளைவு தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிர் உணர்ச்சிக்கோ துன்பம் தராததெல்லாம் செயல்படுத்தலாம். அப்போ அந்த எண்ணம் ஆராய்தல்ங்கிற ஒரு பயிற்சி நம்ம பழக 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 தியானத்தின் மூலமாக மனதுக்கு ஒரு உறுதி நுட்பம் சக்தி இது எல்லாம் கிடைச்சிருது. அப்போ அந்த வகையில் தான் இன்றைக்கு தியானம் செய்யும்போது இந்த எண்ணங்களை எல்லாம் நம்ம அறிவினுடைய கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கான ஒரு பழக்கம் நமக்கு வந்துடும். அதுக்கு தனியாக நம்ம வீட்லேயே உட்காந்து தவம் செஞ்சோம் அப்படின்னம்னாக்கா அது வரமாட்டேங்குது. இப்போது ஒரு அன்பர் வந்தார், அவர் கிராமப்புறத்துலேருந்து பயிற்சி எடுத்துக்கிட்டார். பயிற்சி எடுத்துக்கிட்டவர் 12 நாள் பயிற்சி முடிஞ்ச உடனே அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு இது போல் காலை மாலை சாந்தி தவம் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அவரும் போனார். வீட்டுக்கு போயிட்டேன்னா அவருக்கு தினமும் வர முடியாது, மன்றத்தில் கூட்டுத்தவத்தில் கலந்துக்க முடியாது. அதனால் வீட்டிலையே செஞ்சுக்கங்க, வாரத்துக்கு ஒரு நாள் என்றைக்கு முடியுதோ அன்றைக்கி மன்றத்துக்கு வாங்கன்ட்டாங்க. அந்த ஆளும் என்ன பண்ணிட்டார், போனார். வீட்டில் போய் பூஜை அறையில் போய் அன்றைக்கி உட்காந்து தியானம் பண்ணலான்னு அம்மா அப்பா குருவை வணங்கிட்டு ஆக்கினேன் உடனே அப்போ தான் டம்முன்னு ஒரு சத்தம். ஏன்னா வீட்டில் ஒரு வாரம் கழித்து வாரத்துக்கு ஒரு நாள் தான் குடி தண்ணீர் வரும். அது தண்ணி பிடிக்கிறதுக்காக பானை குடத்தை எடுத்தால் அது டம்முன்னு விழுந்துருச்சு. உடனே கெட்டு போச்சு தவம். சரி தான், இங்கே வீட்டில் நம்ம தவம் செஞ்சால் ஒன்றும் வேலையாகாது, ஆற்றுமேட்டில் பிள்ளையார் கோயில் இருக்குது, அங்கே போய் உட்காந்து செய்யலான்னு அங்கே போகிறார். அங்கே போனால் அங்கே ஆற்றுக்கு தண்ணி மோந்துட்டு போகிறதுக்காக பெண்கள் வர்றாங்க, பேசிக்கிட்டு கதை பேசிக்கிட்டே. இவர் கண்ணை மூடி ஆக்கினேன் உடனே சலப்பலன்னு சத்தம் போட்டு அரை பொம்பளைங்க சத்தம் போட்டுக்கிட்டே வர்றாங்க. கண்ணை முழிச்சு பார்த்தார், போச்சு இன்றைக்கி என் காது கெடுத்துருச்சு, இன்றைக்கும் தவம் செய்ய முடியல. சரி அடுத்த நாள். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா இப்படி தான் இந்த மனமானது புறத்தே ஓடிட்டுருக்கிறத அகநோக்கு பயிற்சியில் உள்ளே விடணும்னா தனியாக உட்காந்து செஞ்சோம்னா முடியாது. அதனால தான் சத்சங்க தொடர்பு வச்சுக்கங்கன்னு நம்முடைய குருமகான் சொல்கிறார். ஒரு நாளைக்கு காது கெடுத்துருச்சுன்றாரு, ஒரு நாள் கண்ணு கெடுத்துருச்சுன்றாரு. சரி இதுக்கெல்லாம் ஒரு ஹெல்மெட் மாதிரி போட்டு இறுக்கி பிடிச்சி மண்டையை கட்டிக்கிட்டு உட்காரலாம்னாக்க மனம் என்ன சொல்லுது, என்ன சத்தத்தையும் காண, கொலுசு சத்தத்தையும் காண, அந்த பொம்பளைக்கு தண்ணி எடுக்க வருவாங்க, வாசனை மல்லிகைப்பூ வாசனை வரும், அதையும் காணா அப்படின்னு மனம் ஓடுது. எல்லாத்தையும் இறுக்கி பிடிச்சி புலன்களை எல்லாம் காதுக்கு பஞ்சம் வச்சு என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்தாலும் கூட, ஏன்னா அந்த மனம்ங்கிறது அப்படி தான் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த இயல்பு. அதை நிறுத்தணும்னு நினைக்கக்கூடாது, எதை நினைக்கணுமோ அதை நினைக்க வைக்கணும். அதுக்கான ஒரு முயற்சியாகத்தான் நமக்கு இந்த ஆக்கினை தியானம்னு கொடுத்தா அதன் பிறகு சாந்தி துரியம்னு கொடுக்கும்போது எண்ணங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அடுத்து துரியாதீதம்னு கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது அந்த ஒன்றிலேயே ஒன்றி நிற்கக்கூடிய ஒரு திறன் கிடைச்சிடும். அது கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்காக மனம் சோர்ந்து விடாமல் திரும்ப 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 நம்ம சத்சங்க தொடர்பை வச்சுக்கணுங்கிறது தான் இன்றைய சிந்தனையில் மகர்ஷி நமக்கு உணர்த்துறாங்க. எண்ணங்கள் வரணும், அது நல்ல எண்ணங்களாக வரணும், அதை நாம உருவாக்கணுங்கிறது தான் தவ முடிவில் சங்கல்பம் வாழ்த்துக்கள்ங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் நம்ம சொல்லி சொல்லி பழகிட்டோம்னாக்க நமக்கு நல்ல எண்ணங்களும் எந்த வகையிலையும் விளைவு துன்பம் தராத செயல் செய்யக்கூடிய திறனும் பெருகிக்கொண்டே இருக்குங்கிறதையும் நம்ம இன்றைக்கு உறுதிப்படுத்திக் கொள்வோம். வாழ்க வளமுடன்.